الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: وأذن في الحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் அல்லாஹ் தஆலா யாரையெல்லாம் இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்காக வேண்டி அழைத்திருக்கின்றானோ, யாரெல்லாம் அந்த அழைப்பிற்கு லப்பைக் என்று கூறினார்களோ, அல்லாஹ் தஆலா அவர்களை எல்லாம் இந்த ஆண்டு ஹஜ்ஜிற்கு அழைத்து அவர்களை அல்லாஹ் உபசரிக்க போகிறான். கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான்: وَأَذِّنْ فِي النَّاسِ بِالْحَجِّ يَأْتُوكَ رِجَالًا. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், மக்களை ஹஜ்ஜுக்காக அழையுங்கள். அவர்கள் மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், தூர தூரமான ஊர்களில் இருந்து அவர்கள் நடந்து கூட ஹஜ்ஜுக்கு வருவார்கள். அல்லாஹ் தஆலா மக்காவையும் மதீனாவையும் கஅபத்துல்லாவையும் எப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்புள்ள நகரமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் என்றால், பூமியில் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் பவர் வாய்ந்தது காபத்துல்லா. ஒரு முஸ்லிம் உலகத்தில் எந்த திசையில் இருந்தாலும் சரி, காபத்துல்லா அந்த முஸ்லிம்களுடைய இதயத்தை அப்படியே இழுக்கும் தன் பக்கம். அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்திற்கு அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்க சொன்னான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், தஃசீர் இப்னு கஸீரில் வருகிறது, யாரெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்ததற்கு லப்பைக் என்று சொன்னார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த வாய்ப்பை கொடுக்கிறார். ஹஜ்ஜுக்கு செல்வது என்பது சாதாரணமான பாக்கியம் அல்ல, மிகப்பெரிய பாக்கியம். அந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்றால், யார் மீது அல்லாஹ் தஆலா தன்னுடைய கருணையான பார்வையை செலுத்துகிறானோ அவர்களுக்கு தான் கிடைக்கும். யாருக்கு அல்லாஹ் பணபலத்தை கொடுத்திருக்கிறானோ, உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறானோ, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறானோ, பதவி பட்டங்கள் கொடுத்திருக்கிறானோ, அவர்களெல்லாம் ஹஜ் செய்துவிட முடியாது. இங்கு பண வசதி எல்லாம் நோக்கமல்ல, அல்லாஹ்வின் நாட்டம் இருக்க வேண்டும். எத்தனையோ செல்வந்தர்கள் கடைசி வரை ஹஜ் செய்யவில்லை. அல்லாஹ் நாடி நம்மை அழைத்திருக்கின்றான் என்றால் இது அல்லாஹ்வினுடைய பேரருள். யாரும் தங்களுடைய பணத்தை வைத்தோ தங்களுடைய உடல் சக்தியை வைத்தோ ஹஜ் செய்துவிட முடியாது. அல்லாஹ்வினுடைய பேரருள் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் தான் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். இவர்கள் யார்? ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் யார்? ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல் ஹஜ்ஜாஜு வல் உம்ராஹ், ஹஜ்ஜுக்கும் உம்ராவிற்கும் புறப்பட்டு செல்லக்கூடிய ஹாஜிகள் வஃதுல்லாஹ், அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, வஃதுல்லாஹ், அல்லாஹ்வின் விருந்தினர்கள். அல்லாஹ்வின் விருந்தினர்கள். அவர்கள் எப்படி விருந்தினர்களாக செல்கிறார்கள் என்றால், அவர்களை அல்லாஹ் தான் அழைத்தான். அல்லாஹ், நம்ம எப்படி திருமணத்திற்கு நாம் என்ன செய்யணும், போய் ஒவ்வொரு வீடா அழைப்பு கொடுக்கணும். அந்த அழைப்பை ஏற்றவர்கள் தான் செல்வார்கள். அழைப்பு வரவே இல்லைன்னா போக மாட்டாங்க.
ஹாஜிகள் ஹஜ்ஜிற்கு செல்கிறார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களை அழைத்திருக்கிறார். அஜாபூஹு, அந்த அழைப்பிற்கு பதிலளித்து விட்டார்கள் இவர்கள். அல்லாஹ் அழைத்த அழைப்பிற்கு பதிலளித்து விட்டால் இனி என்ன நடக்கும் தெரியுமா? நபி அவர்கள் சொல்கிறார்கள், இனி அவர்கள் அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு பதில் கொடுப்பார். அல்லாஹ்வின் அழைப்பிற்கு பதில் கொடுத்த ஹாஜிகள் இனி அவர்கள் அல்லாஹ்வை அழைத்தால், இனி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். சாதாரணமாக நாம் என்ன செய்கிறோம்? நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க, என்ன செய்யறோம்? நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்போம். டீ அப்படின்னா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, டீ வந்துடும். சர்க்கரை இல்லாம நாங்க டீ குடிக்கிற பழக்கம் இல்லை, காஃபி தான், உடனே காஃபி. தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா சுடுத்த அப்படின்னா போதும், என்ன செய்வோம்? அப்படியே சுடுதனியா உடனே சுடுதண்ணி கொண்டு வந்து கொடுப்போம். இதுதான் உபசரிப்பு. அல்லாஹ் ஹாஜிகளை உபசரிக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வந்து ஏதாவது தவறு செஞ்சுட்டாரு, கண்ணாடி டம்ளர் டீ கொடுத்தோம், என்ன செஞ்சாரு? டீயை குடிச்சிட்டு டபக்கு கீழே போட்டு உடைச்சிட்டாரு. என்ன செய்யும்? அதெல்லாம் பரவாயில்ல, வீட்டுல இருக்கிறவங்க உடனே என்ன செய்வோம்? கண்ணு தெரியலையா? ஒரு டீ டம்ளர்ல ஒழுங்கா வைக்க தெரியுதா? திட்டுவோம். ஆனால் வந்த விருந்தாளி தவறு செய்தால் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு அதே போன்று ஹாஜிகளை அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஒரு கிதாபுல ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறார்கள். வந்த விருந்தாளிக்கு நம்ம என்ன செய்வோம்? முசாபா செய்வோம். இரண்டாவது என்ன செய்வோம்? ரொம்ப அன்பானவராக இருந்தால் முஆனகா செய்வோம். ஹாஜிகள் சென்று தங்களுடைய கரத்தால் ஹஜ்ருல் அஸ்வதை தொடுவது முசாபா செய்வதற்கு ஈடாக இருக்கிறது. அந்த ஹாஜிகள் ஹஜ்ருல் அஸ்வத் இந்த மூலையில் இருக்கும், அதை சென்று தொடுவது முசாபஹா. அந்த ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கும் காபத்துல்லாஹுடைய வாசலுக்கும் இடையில் உள்ள முல்தஸம் என்ற பகுதி எப்படிப்பட்ட பகுதி தெரியுமா? அங்கு சென்ற ஹாஜி தன்னுடைய நெஞ்சை இணைப்பார். அது இணைப்பது முஆனகா செய்வதற்கு சமம். வந்த விருந்தாளிக்கு முதல்ல என்ன செய்யணும்? தண்ணி கொடுக்கணும். ஹாஜிகள் சம்சம் தண்ணீரை குடிப்பது அல்லாஹ் அவர்களுக்கு நீர் கொடுப்பதற்கு சமம். வந்த விருந்தாளிக்கு என்ன செய்வோம்? அள்ளி அள்ளி சோறு வைப்போம். ஒரு போது நாள் என்ன செய்வோம்? நிறைய வைப்போம். நாம சாப்பிட்றதை விட என்ன செய்வோம்? அவருக்கு நல்ல நல்ல பொருள் அள்ளி அள்ளி கொடுப்போம். கரியா எடுத்து வைப்போம். அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? ஹாஜிகளுக்கு நன்மையை அள்ளி அள்ளி வழங்குகிறான். நீங்கள் என்னிடத்தில் வந்து காபத்துல்லாஹிலே என்னுடைய ஹரம் ஷரீஃபிலே ஒரு ரக்அத்தை தொழுதால் 1,00,000 நன்மையை அல்லாஹ் வாரி வழங்குகிறான். மதீனாவிற்கு சென்று மஸ்ஜித் நபவியிலே தொழுதால் 50,000 நன்மையை அல்லாஹ் அள்ளி வைக்கிறான். அவர்கள் செய்கின்ற தவறுகளை மன்னிக்கின்றான். ஹஜ் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டும் காலை உயர்த்துகிறார். எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருதுன்னா, ஹாஜியுடைய கால் கூட வரல, ஹாஜி எந்த ஒட்டகத்துல வராரோ அந்த ஒட்டகம் நடந்த நன்மையா. ஹாஜியுடைய நடை. இன்னொரு சின்ன விஷயம், நடை என்பதனால் ஒரு விஷயம் கவனத்திற்கு இடையில வருது. அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹஜ்ஜுக்காக அழையுங்கள் என்று சொன்ன பிறகு முதல்ல அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? நடந்து வருவார்கள் தான் சொல்றான். அடுத்துதான் வாகனத்தில் வருவார்கள் சொல்றான். நடக்கிறதுக்கு சக்தி இருக்கும் போதே ஹஜ்ஜுக்கு போயிடணும்ன்றாங்க. நடக்கிறதுக்கு சக்தி இருக்கும்போது நாம என்ன நினைச்சிருக்கோம்? ஹஜ்ஜு தள்ளாத வயது ஆன பிறகுதான் போகணுன்ற மாதிரி நினைக்கிட்டு இருக்கோம். ஹஜ் என்பது இறுதியில் அல்ல, இளமையிலேயே செய்ய வேண்டிய காரியம். கால் சக்தி இருக்கும் பொழுதே ஹஜ்ஜிற்கு செல்ல வேண்டும். நடந்து வருவார்கள் என்று சொல்கிறான். இனி எப்ப ஹஜ்ஜுக்கு போறாங்க தெரியுங்களா? அவரை ஒரு சேர்ல உட்கார வச்சு இன்னொருத்தர் தள்ளிட்டே போனீங்க. இந்த மாதிரி ஹஜ்ஜுக்கு போறாங்க. அவர்களால் செய்வதை செய்ய முடிவதில்லை. அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே அல்லாஹ் ஹஜ் செய்யும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. கணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் நன்மையை அல்லாஹ் வழங்குகிறான், மாறி கொடுக்கிறான். அவர்கள் காலை தூக்கினால் நன்மை, காலை வைத்தால் நன்மை. நடக்கும் பொழுது காலை உயர்த்தினால் நன்மை, காலை வைத்தால் ஒரு நன்மை. அவருடைய ஒரு பாவத்தை எல்லாம் மன்னிக்கின்றான், ஒரு தரஜாவை அல்லாஹ் உயர்த்துகிறான். அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல, அவர்கள் யாருக்கெல்லாம் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான். எந்த அளவுக்கு ஹாஜை கண்டுபடுத்த கண்ணியப்படுத்துகிறான்.
ஹாஜியினுடைய பாவத்தை மட்டுமல்ல, அந்த ஹாஜ் யாருக்கெல்லாம் ரப்பே அவர்களுடைய பாவத்தை மன்னித்து விட. நிறைய பேர் ஹஜ்ஜிக்கு போகும்போது அவங்க கிட்ட துவா கேட்கிறாங்க, துவா கேட்க சொன்னாங்க, என்னென்னமோ சொல்லி அனுப்புறாங்க. என் பாவத்துக்கு நீங்க மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றாங்க. அதை மறந்துடுறாங்க. என்னுடைய பாவம் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிச்சுட்டு அதை விட வேற என்ன வேணும்? யுக்ஃபருலில் ஹாஜ், அல்லாஹ் ஹாஜியுடைய பாவத்தை மன்னிக்கின்றான். வலிமன் இஸ்தக்ஃபர லஹுல் ஹாஜ், ஹாஜ் யாருக்கெல்லாம் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கின்றான். தெரியத்திற்குரியவர்களே, ஹஜ் என்பது சாதாரணமான பாக்கியம் அல்ல. இங்கு மிக முக்கியமாக விளங்க வேண்டிய ஒரு செய்தி என்ன தெரியுங்களா? வாழ்நாளில் ஒரு முறை, அதாவது முதல் முறை செய்யக்கூடிய ஹஜ் தான் கடமை. வாழ்நாளில் முதல் முறை செய்கிறோம் அல்லவா, அந்த முதல் முறை என்ற ஒரு முறை, அதற்கு பிறகு செய்கின்ற ஹஜ் எல்லாம் நபிலான ஹஜ். நம்ம பள்ளிக்கு வரோம், இன்னைக்கு லுஹர் ஜும்மாவாக மாற்றப்பட்ட 2 ரக்காத் பரந்து. ரொம்ப சீக்கிரம் தஸ்பீ தொழுதாரு, இல்ல சும்மா தொழுதுட்டு ரொம்ப நிறைய 8 ரக்காத் 9 ரக்காத் 10 ரக்காத் தொழுதாருங்க. இதெல்லாம் என்னது? நஃபில். அந்த 2 ரக்காத்து தான் பரந்து. அது அந்த 2 ரக்காத்தை தொழுவிட்டா அதற்கு பிறகு என்ன தொழுதாலும் பரவாது. ஹாஜிகள் கவனத்தில் வைக்க வேண்டிய மிக முக்கியமானது, லைலத்துல் கத்ர் இரவு கூட வருடம் வருடம் வந்துவிடும், அதை அடையலாம் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஹஜ், ஃபர்லான ஹஜ் ஒரு முறைதான் கிடைக்கும் வாழ்நாளில், மறந்துவிடக் கூடாது. நிறைய பேருக்கு இது விளங்க மாட்டேங்குது. ஏன் 2வது போலாம், 2வது போலாம், அது நஃபில் தான். எப்படி ரமலான் மாசத்துல நோவு வச்சாதான் அதுக்கு பிறகு நோவு வச்சா நஃபிலா போயிடும். ஆனா அந்த ரமலான் கூட அடுத்தடுத்து வரும். அடுத்த ரமலான் வரும் பொழுது அந்த நோன்பு ஃபர்லாகத்தான் நம்மை அடையும். ஆனால் ஹஜ் அப்படி அல்ல. ஏன் இதை சொல்கிறோம் என்றால், இந்த தடவை கொஞ்சம் ஒரு மாதிரி செஞ்சுட்டோம், அடுத்த வாட்டி போய் நல்லா செஞ்சிடலாம், அந்த மாதிரி கிடையாது. வாழ்க்கையில் முதல் முறை செய்யும் பொழுதே ஹஜ்ஜை ஒழுங்காக செய்து முடிக்க வேண்டும். இந்த வாட்டி செஞ்சுட்டு அடுத்த வாட்டி நல்லா செஞ்சுக்கலாம். இந்த வாட்டி ஏதோ தெரியாம போயிட்டோம் சட்டங்கள், அடுத்த வாட்டி போகும்போது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்ல டிராவல் பண்ண, இதெல்லாம் கிடையாது. முதல் தடவை செய்கின்ற ஹஜ் தான் ஃபர்லான ஹஜ். அந்த ஃபர்லான ஹஜ்ஜை மிகச் சரியாக செய்ய வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கூறியவர்களே, மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், ஹஜ்ஜோடு காபத்துல்லாவோடு எல்லா நபிமார்களுக்கும் தொடர்பு இருந்தாலும் கூட, எல்லா நபிமார்களும் ஹஜ் செய்திருக்கின்றார்கள் என்றிருந்தாலும் கூட, குறிப்பாக 4 நபிமார்கள் காபத்துல்லாவோடு தொடர்புடையவர்கள். 4 நபிமார்கள் மிகப்பெரிய தொடர்பு அவர்களுக்கு உண்டு. அந்த நபிமார்களை எப்படி அல்லாஹ் கண்ணியப்படுத்தினாலும், அந்த நபிமார்கள் என்ன உறுதியை எடுத்தார்களோ அல்லாஹ் தஆலா அதே கண்ணியத்தை ஹாஜிக்கு கொடுக்கிறான். அதே உறுதியோடு ஹாஜ் அங்கிருந்து வர வேண்டும். அது என்ன? முதல் நபி யார் தெரியுமா? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இவங்கதான் முதல்ல காபத்துல்லாவை அடித்தளம் இட்டு கட்டியவர்கள். அடித்தளம் இட்டவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களின் மூலமாக. அந்த அடித்தளம் இன்றும் இருக்கிறது, அதை அசைக்க முடியாது. மக்காவினுடைய வரலாற்று கிதாபுகளிலே எடுத்து பார்த்தால் பல முறை கண்ணுக்கு தெரிகின்ற மேலே இருக்கிற கட்டிடங்களை அது சிதிலமடைந்து சேதமடைந்து கூட மறுபடியும் கட்டியிருக்கிறார்கள். ஆனால் அடித்தளம் அசைக்கவே முடியாது. சரி, அடித்தளத்தையும் கொஞ்சம் அசைச்சு புதுசா என்ன செய்யலாம், அடித்தளம் விடலாம் என்று இடிக்க முற்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல, ரசூலுல்லாஹி காலத்துல கட்டினாங்களா இல்லையா? அப்பொழுது அடித்தளத்தை வேகமாக அடித்தார்கள். முழு மக்கா ஆடிடுச்சு. ஆனா அந்த கட்டடம் அசையல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இட்ட அடித்தளம் இன்று வரை இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் அல்லாஹ்வை பார்த்தார்கள். ஒரு தவறு செஞ்சதுனால உலகத்துக்கு எல்லாம் இப்ப அழுகுறாங்க, ரப்பே உன்னை பார்க்க முடியல, ரப்பே உன்னை பார்க்க முடியல, உன்னை பார்க்காம இருக்க முடியல. அல்லாஹ் சொன்னா, வாங்க இந்த இடத்துல ஒரு ஒளி இருக்கு, அந்த இடம் ஒளியை பாருங்க. அப்படியே ஒளி. அதை பார்த்த பிறகுதான் மனசா இருக்கு. அங்குதான் காபத்துல்லா கட்டப்பட்டது. அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவோடு முதலில் தொடர்புடையவர்கள்.
அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன செஞ்சான்? அரஃபாவில் வைத்து அவர்கள் செய்த பாவத்தை மன்னித்தான். யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ அந்த ஹாஜிகளுடைய எல்லா பாவத்தையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அரஃபாவில் வைத்து மன்னிப்பை வழங்கியதை போன்று ஹஜ்ஜுக்கு செல்கின்ற எத்தனை லட்சம் மக்கள் அனைவர்களுடைய பாவத்தை அதே போன்று அரஃபா தினத்தில் அரஃபாவுடைய மைதானத்தில் வைத்து அல்லாஹ் மன்னிக்கின்றான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள்! இதே போன்று அந்த காபத்துல்லாவோடு தொடர்புடைய இரண்டாவது நபி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய வெகுமதி என்ன தெரியுங்களா? பல நபிமார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார். பல நபிமார்களுடைய துஆக்கள் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனா அதிகமான துஆ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ தான் குர்ஆன்ல இருக்கு. எல்லா துஆவையும் அல்லாஹ் அங்கீகரித்தான். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த வெகுமதி. இதே போன்று எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட எல்லா துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ இதே போன்று அல்லாஹ் தஆலா ஹாஜிகள் கேட்கக்கூடிய எல்லா துஆக்களையும் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள்! மூன்றாவது காபத்துல்லாவோடு தொடர்புடைய நபி யார் என்றால் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவர்களிடத்தில் இருந்து ஹாஜிகள் பெற வேண்டிய படிப்பினை என்ன தெரியுமா? இதுதான் மிக முக்கியமான ஒரு படிப்பினை. ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய உயிரை கொடுக்கவும் தயாரானார்கள். எப்படிப்பட்ட தியாகத்திற்கும் தயார். இந்த சிந்தனை ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு ஹாஜிக்கும் உள்ளத்தில் வர வேண்டும். அல்லாஹ்வின் கட்டளை எதுவாக இருந்தாலும் சரி, பணத்தை கொடுக்க வேண்டுமா? இனி நான் பணத்தை கொடுப்பேன். தீனுக்காக என்னுடைய உயிரை கொடுக்க வேண்டுமா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கழுத்தை நீட்டிய மினா மைதானத்தை பார்க்கும் பொழுது ஹாஜிகள் மனதில் எடுக்க வேண்டிய உறுதி, இனி நானும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று அல்லாஹ்வின் கட்டளை எதுவாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் லப்பைக் என்று சொல்வேன், அதற்கு நான் சற்றும் பின்வாங்க மாட்டேன் என்ற உறுதியை ஒவ்வொரு ஹாஜியும் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். இனி நான் தீனுக்காக வேண்டி எந்த தியாகத்தையும் செய்ய தயார். தீனுக்காக வேண்டி நேரம் கொடுக்க வேண்டுமா? நேரத்தை கொடுப்பேன். தீனுக்காக இனி பணம் காசை கொடுக்க வேண்டுமா? பணம் காசை கொடுப்பேன். ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு வந்தவர்கள் கூட கவனிக்க வேண்டும். அல்லாஹ் உங்களை ஒருபோதும் ஏழையாக ஆக்க மாட்டான். அதனால தயவு செய்து தயங்கக்கூடாது. மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய தீனை இஸ்லாத்தை உயரச் செய்வதற்காக ஓக்க செய்வதற்காக எந்த தியாகத்திற்கும் நான் தயார் என்று இருக்க வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, நான்காவது நபி காபத்துல்லாவோடு ஹரமோடு மக்காவோடு தொடர்புடைய நபி நம்முடைய ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களிடத்தில் இருந்து பெற வேண்டிய பல படிப்பினைகளில் மிக முக்கியமான ஒரு படிப்பினை என்ன தெரியுமா? மிக முக்கியமான படிப்பினை, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வாருங்கள் என்று அழைத்தார்கள். நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஹஜ்ஜுக்கு வந்த ஹாஜிகளை பார்த்து சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வாருங்கள் என்று அழைத்தார்கள். நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்த ஹாஜிகளை பார்த்து சொன்னார்கள், உலகம் முழுவதற்கும் பறந்து விடுது, செல்லுங்கள் என்று சொன்னார்கள். அழைத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வந்த ஹாஜிகளை நீங்கள் சென்று இஸ்லாத்தை பரப்ப வேண்டும். என்னிடமிருந்து கேட்ட ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி. நபி அவர்கள் செய்த ஹஜ்ஜத்துல் விதா எப்படிப்பட்ட ஹஜ் தெரியுமா? பல்வேறு உபதேசங்களை பெற்றார்கள் சஹாபாக்கள். கடைசியாக சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா. உங்களிடத்தில் பொறுப்பு, ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டாலும் அதை உலக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற பொறுப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து அனுப்பினார்கள். ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு வருகின்ற ஹாஜிகள் ஒரு முடிவோடு வர வேண்டும். என்ன தெரியுமா? எனக்கு கிடைச்ச இந்த இஸ்லாம் என்ற பாக்கியத்தை உலக மக்களுக்கு எடுத்து சொல்வேன், சத்தியத்தை எடுத்து சொல்வேன். என்னை அல்லாஹ் நேர்வழிக்கு காரணமாக ஆக்கியிருக்கிறார். இப்படி கூட சொல்லலாம். காக்கி சட்டை அணிந்தவர்கள் சட்டத்தை பாதுகாப்பார்கள் இல்லையா? திருட விட மாட்டாங்க
இப்படி கண்காணிப்பார்கள். இப்படித்தானே? இதே போன்று எஹ்ராம் அணிந்த ஹாஜ் அவர் ஷரியத்தை பாதுகாப்பார் இன்ஷா அல்லாஹ். யான் ஒரு இஸ்லாமியனாக வாழ்ந்தேன். அழகாக எழுதியிருக்கிறார்களே தெரியுங்களா? வருடம் வருடம் ஹஜ்ஜிற்கு சென்று விட்டு வரக்கூடிய ஏறத்தாழ 20 லட்சம் ஹாஜிகள். இந்த 20 லட்சம் ஹாஜிகள் உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து விட்டால் சன்னஞ்சன்னமாக முழு உலகம் நல்லவர்களால் நிரம்பிவிடும் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு வருடமும் 20 லட்சம் ஹாஜிகள் திரும்பி வந்த ஹாஜிகள் என்ன ஆயிட்டாங்க? உண்மையான முஸ்லிமாக வாழ ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் முழு உலகம் சீர்திருந்துவதற்கு இதைவிட ஒரு பெரிய இலகுவான வழி வேறு எதுவுமே இருக்க முடியாது. பெரியத்திற்குரியவர்களே, ஹாஜிகள் காபத்துல்லாவை பார்க்கிறார்கள். அந்த காபத்துல்லாவை பார்த்து என்ன சொல்றாங்க? 2 வார்த்தை எல்லாம் சொல்றான். முபாரக்கன், பரக்கத்தானதுன்றான். அந்த மாதிரி ஒரு பரக்கத்தை இறங்குகின்ற ஒரு இடத்தை பார்க்க முடியாது. அடுத்த ஒரு வார்த்தை தான் மிக ஆச்சரியமானது. என்ன தெரியுங்களா? ஹுதல்லில் ஆலமீன். காபத்துல்லா அகிலத்தார்கள் அனைவர்களுக்கும் நேர் வழி காட்டக்கூடிய இடம் என்று சொல்கிறான். காபத்துல்லா எப்படிப்பட்ட இடம்? அகிலத்தார்களுக்கு நேர் வழி காட்டக்கூடிய இடம் என்று சொல்கிறான். இங்குதான் ஆட்சிகள் சிந்திக்க வேண்டும். குர்ஆன் அகிலத்திற்கு நேர்வழி காட்டும். விளங்குது? குர்ஆனை எடுத்து படிச்சா சத்தியம் நிச்சயமாக விளங்கும். அல்லாஹ் தஆலா நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேர்வழி காட்டக்கூடியவர்களாக அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அதுவும் விளங்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையை மாற்று மதத்தவர்கள் கூட எடுத்து வாசிக்கிறார்கள், அமல் செய்கிறார்கள், செயல்படுகிறார்கள். எத்தனை மாற்று மத சகோதரர்கள் சொல்கிறார்கள், சொர்க்கம் தாயின் பாதத்திற்கு கீழ் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தாயை மதிக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தார்களுக்கு நேர் வழியாக அனுப்பப்பட்டார்கள். விளங்குது? இப்ப என்ன விஷயம்னா, காபத்துல்லாவும் அகிலத்தார்கள் அனைவர்களுக்கும் நேர் வழி காட்டுதுன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா காபத்துல்லாவை யார்தான் பார்க்க முடியும்? முஸ்லிம் தான் பார்க்க முடியாது. அப்ப எப்படி அது அகிலத்தார்களுக்கு எல்லாருக்கும் நேர் வழி காட்டும்? குர்ஆனை யார் வேணாலும் பார்க்கலாம், ரசூலுல்லாஹ்வுடைய போதனைகளை யார் வேணாலும் படிக்கலாம். காபத்துல்லாவை யாரும் பார்க்க முடியாது, முஸ்லிம்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். இப்ப முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு காபத்துல்லா எப்படி நேர்வழி காட்டும் அப்படின்றதுக்கு விளக்கம் எழுதுறாங்க. காபத்துல்லாவை பார்த்து விட்டு வந்த ஹாஜி தான் நேர்வழி காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதராக ஒரு ஹாஜி மாறி தன்னை சீர்திருத்திக் கொள்வது மட்டுமல்ல, பிறரையும் சீர்திருத்தக்கூடியவராக ஒரு ஹஜ்ஜில் இருந்து திரும்ப வேண்டும் என்று எழுதுகிறார்கள். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட புனிதர்களாக ஹாஜிகளை திரும்பி வர செய்வானாக. கணியத்திற்குரியவர்களே, மிக முக்கியமாக ஹாஜிகள் பேண வேண்டிய நற்காரியங்களில் மிக முக்கியமானது என்னவென்றால், முதலாவது ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் உள்ளம் நிறைய ஒரு விஷயத்தை முதலாவது இதுதான் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை மனதில் நிரப்பமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன தெரியுங்களா? நான் ஹஜ்ஜிக்கு போறேன்னு, இது அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம் முதல்ல நினைக்கணும், பெரிய பாக்கியம் நினைக்கணும். இப்படி நினைச்சாருன்னு வைங்களேன், ஒரு ஹாஜ் அவருக்கு அல்லாஹ் தஆலா 2 பலனை அல்லாஹ் தஆலா கொடுக்கலாம். இது ஹாஜிகள் இந்த வருடம் குறிப்பாக இன்ஷா அல்லாஹ் இனி ஹஜ்ஜிக்கு ஏன் சொல்லப்படுது? இந்த முஹல்லால இப்ப ஒரு 50 பேர் ஹஜ்ஜிக்கு போறாங்க. ஆனா 1000 பேருக்கு இந்த செய்தி ஏன் சொல்லப்படுதுன்னா, இன்ஷா அல்லாஹ் இனி நாம் ஹஜ்ஜிக்கு செல்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஹஜ் மனசுல ஆழத்துல ஒரு பதிவு வைக்கணும். என்னன்னா, இது அல்லாஹ் கொடுத்த பெரிய நியமத், அல்லாஹ்வுடைய பாக்கி. இதுக்கு நான் எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் என்னால் நன்றி செலுத்த முடியாது என்ற மனநிலைக்கு வர வேண்டும். எந்த ஹாஜி இந்த மனநிலைக்கு வந்தாரோ, இது எனக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம், இது சாதாரணமான விஷயம் அல்ல. லப்பை அல்லாஹும்ம லப்பை, அது என்ன வருது? இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க். ரப்பே இன்னல் ஹம்த, நிச்சயமாக உன்னை நான் புகழ்கிறேன் ரப்பே. வன் நிஅமத, நிஅமத்துல என்னது? அருட்கொடை. இது எனக்கு கொடுத்த அருட்கொடை. லக்க, நீ கொடுத்தது அப்படின்ற எண்ணம் ஒவ்வொரு ஹாஜிடைய இதயத்துல வரணும். இப்படி வந்தா என்ன நடக்கும் தெரியுங்களா? 2 பலன். ஒன்று, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் லேசா தெரியும். ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து என்ன சொல்ல மாட்டாரு, மினால ரொம்ப படாத பாடுபட்டோம்,
தண்ணி தாகம் சொல்ல மாட்டாரு. எனக்கு கிடைச்ச பாக்கியம் நினைக்கிறாரு. கொஞ்ச நேரம் தாகமா இருந்தனே, அது எனக்கு கிடைச்ச பாக்கியங்க. மினால போகக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்ச. அரபா மைதானத்துல அரபாவுடைய தினத்தில் நிற்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சு. இது பெரிய பாக்கியம் என்று நினைப்பவர்கள் ஹஜ்ஜில் ஏற்படக்கூடிய சிறு சிறு சிரமங்களை சிரமமாகவே நினைக்க மாட்டார்கள். அது மட்டுமல்ல, இரண்டாவது ஒரு புரோஜனம் நினைக்கிறீங்களா? பொறுமையா எல்லாம் கொடுக்குறோம். மூன்றாவது ஒரு புரோஜனம் கூட எழுதுறாங்க. பாக்கியம் நினைச்சாருன்னு வைங்க, செலவு செய்யறது லேட் ஆயிடும். இவ்வளவு ரேட்டா யோசிக்க மாட்டாரு. இது எனக்கு கொடுத்த பாக்கியம். ஒரு வேளை உணவு இங்க வாங்க 100 ரூபாய்க்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிடும். அங்க ஒரு வேளை உணவுக்கு நம்ம நாட்டு காசை கணக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாக்கியம் நினைக்காட்டி, பாக்கியம் நினைச்சாங்கன்னு வைங்க, 500 ரூபாய் இங்க உள்ள காசு, 1000 ரூபாய் ஒரு வேளை சாப்பாடு. பாக்கியம் நினைக்கிறவங்க காசு கொடுத்து வாங்கி நிம்மதியா சாப்பிடுவாங்க. இந்த பாக்கியம் நினைக்கிறேன்னு வைங்க, 1000 ரூபாய் நம்ம ஊரு காசுக்கு இருந்துகிட்டே இருக்க வேண்டியதான். சதக்கா தானம் தர்மம் பண்ண மாட்டாங்க. ரியால், ஒரு ரியால 22 ரூபாய். இது எனக்கு கிடைச்ச பாக்கியம். இந்த புனிதமான இடத்தில் வைத்து ஒருத்தருக்கு 5 ரியால் கொடுக்கிற பாக்கியம் கிடைச்சிச்சு இல்ல. இந்த நன்மை உலகத்துல வேற எங்கேயாவது கிடைக்குமா? தவாப் செய்யணுமே, உலகத்தில் எங்குமே கிடைக்காத பாக்கியம். எப்படி நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு ஏதாவது திடீர்னு ஒரு பொருள் கொடுப்போம், கொடுத்துட்டு நல்லா இருக்கா, இது எங்கேயும் கிடைக்காது அப்படிலாம் சொல்றோம்ல. அல்லாஹ் சொல்றான், இந்த தவாப் செய்றீங்களே எங்கேயுமே கிடைக்காது உலகத்துல. நிறைய பேர் இந்த தர்காவில போய் சுத்திட்டு வராங்க, ஹராம், சுத்தக்கூடாது. இந்த தவாப் என்பது அங்கு மட்டும்தான் கிடைக்கும். அதற்கு நான் எவ்வளவு செலவு செஞ்சா என்ன? அந்த பாக்கியம் உலகத்தில் எங்குமே கிடைக்காதே. எங்கும் கிடைக்காத பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இதற்காக நான் எவ்வளவு செலவு செய்தாலும் குறையும். ஏன் இத பாக்கியமா நினைக்கிறாரு? இதற்கு நன்றி செலுத்தணும்ன்ற உணர்வோட போறாரு. அதுதான் லப்பைக்கு இன்னல் ஹம்த வன் நிஅமத லக். ரப்பே, இந்த நியமத்தை கொடுத்தாய், நீ கொடுத்தாய். இது முதல் தன்மை. இரண்டாவது என்ன தெரியுங்களா? அறவே உள்ளத்துல சிறுக்கு இருக்க கூடாது. அதனாலதான் லப்பைக்குல லா ஷரீக லக் 2 தடவை வரும். ஏன் 2 தடவை அல்லாஹ் வர வச்சான்? உள்ளத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் எதுவும் மாதிரி உள்ளத்தில் இருக்கக்கூடாது. மனைவி, மக்கள், சொந்த ஊரு, சொந்த வீடு எதுவும் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. நான் ஒரு மையன், நான் அல்லாஹ்வுக்காக புறப்பட்டு விட்டேன். என்னுடைய ரூஹ் சென்றால் அது எனக்கு கிடைத்த பாக்கியம். உள்ளத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் ஒரு ஹாஜிரி இதயத்தில் இருக்கக்கூடாது. இத 2 விதத்துல விளக்குறாங்க. அதாவது அரபியில ஒரு இது இருக்குது, சுகுரா குபரா நத்தீஜான்னு சொல்லுவாங்க. 2 விஷயத்தை சொல்லி அதுல இருந்து ஒரு விஷயத்தை எடுத்துடலாம். எப்படி? உதாரணத்துக்கு பாருங்க, அல்லாஹ் தஆலா ஷிர்கை தவிர எல்லா பாவத்தையும் அல்லாஹ் செய்யலாம், மன்னிச்சிடலாம். இது நம்மளுக்கு எல்லாம் தெரியும்ல. சரி, ரெண்டாவது என்னது? ஹாஜுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடலாம். ஷிர்கை தவிர எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கிறான், ஹாஜுடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? ஹாஜி கிட்ட ஷிர்க் இருக்க கூடாது, அப்பதான் எல்லா பாவம் மன்னிக்கப்படும் என்பது வந்துடும். இதே மாதிரி இன்னொரு விஷயமும் வைக்கிறான். முஷ்ரிக் எங்க போக முடியாது? சொர்க்கத்துக்கு போக முடியாது. இது ஒரு செய்தி. ரெண்டாவது, ஹாஜிக்கு கூலியே சொர்க்கம் வருது. அப்ப ஹாஜி முஷ்ரிக்காக இருக்க முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்றான், இன்னமல் முஷ்ரிகூன நஜஸுன் ஃபலா யக்ரபுல் மஸ்ஜிதல் ஹராம. முஷ்ரிக்குகள் மஸ்ஜிதுல் ஹராமை நெருங்க கூடாது. எனவேதான் ஹாஜ் லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், உனக்கு இணை துணை யாரும் இல்லை ரப்பே, உனக்கு நிகர் உலகத்தில் யாரும் இல்லை என்ற முழக்கத்தோடு ஹஜ்ஜுக்கு செல்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இதே போன்று மிக முக்கியமானது தக்வா, இறையச்சம். இது ரொம்ப முக்கியமானது. இறையச்சம் ஹாஜிக்கு ரொம்ப முக்கியம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களிலும் இதை பற்றி தொடர்ந்து சொல்லப்படும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். இறையச்சம்னா என்ன? தக்வானா என்ன? இபாதத்னா என்ன? இபாதத் என்றால் அல்லாஹ் சொன்னதை செய்வது. தக்வானா என்ன தெரியுங்களா? அல்லாஹ் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை விடுறது. இன்னொரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருவோம், என்னன்னா ஒரு பாவம் அல்லாஹ் தடுத்தது, அதை செய்யணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரு, அல்லாஹ் ரெக்கார்ட் பண்ணிடுவானா? பண்ண மாட்டான். ஆனா ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைத்தால், ஒரு ஜும்மாக்கு வரீங்க,
ஒரு ஏழைக்கு போகும்போது 100 ரூபாய் கொடுக்கலான்னு நீங்க நினைச்சுக்கிட்டு சும்மா வந்துட்டீங்க. உடனே அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? 100 ரூபாய் கொடுத்ததை எழுதிடுவான். ரிட்டர்ன் போகும்போது என்ன செஞ்சீங்க? 100 ரூபாய் கொடுத்தீங்க. அல்லாஹ் என்ன எழுதுவான்? 1000 ரூபான்னு எழுதுவான் இல்லையா? இது நன்மைக்கு. ஆனா தீமை அப்படி இல்லை. பாவம் செய்யணும்னு நினைச்சா என்ன ஆகாது? ரெக்கார்ட் ஆகாது அப்படின்னு ஹதீஸ்ல இருக்கா இல்லையா? இது யாருக்கு தெரியுமா? எஹ்ராம் அணியாதவருக்கு தான். இது எஹ்ராம் அணிந்த ஒரு ஹாஜ் பாவம் செய்யணும்னு நினைச்சாருன்னு வைங்க, அல்லாஹ் சொல்றான், வமை யுரிது ஃபீஹி பிஇல்ஹாதின் பிமுல்மின் நுஸிகுஹு மின் அஸாபின் அலீம். இந்த புனிதமான இடத்தில் வைத்து ஒருவர் பாவம் செய்ய வேண்டும் என்று வமை யுரிது, இந்த வார்த்தை இராதான்னு வந்து உருதுகாரங்களுக்கு நல்லா தெரியும். இராதான் நினைக்கிறதுன்னு அர்த்தம். ஹாஜ் எஹ்ராம் கட்டிய பிறகு பாவம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கடுமையான வேதனையை கொண்டு அவர்களை நான் வேதனை செய்வேன் என்று சொல்கிறார். அந்த இடத்தில் சென்று நன்மை செய்தால் அதிகமான நன்மை, பாவம் செய்யணும் நினைச்சாலே தண்டனை. எந்த இடத்திற்கு சென்றால் பாவத்தை எல்லாம் மன்னிக்கின்றானோ அந்த இடத்துக்கு போய் பாவத்தை நினைச்சு பார்க்கலாமா? எனவே ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் மிக முக்கியமாக தக்வாவை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறான். நோம்பு வச்சா தக்வா வரும், ஆனா ஹஜ்ஜி செஞ்சா தக்வா வரும் இல்லை. இங்க இருந்து போகும்போதே எப்படி போடுமா? தக்வாவோட போடும். தக்வாவுடன் யார் செல்கிறார்களோ இன்ஷா அல்லாஹ் அவர்கள் தக்வாவோடு ஹஜ்ஜி செய்வார்கள். இன்ஷா அல்லாஹ் வந்த பிறகும் தக்வாவோடு இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் இறையச்சத்தை அல்லாஹ் தருவானாக. இறையச்சத்தோடு நம் அனைவர்களுக்கும் குடும்பத்தோடு ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.